பிரைஸ் தி லார்ட். இன்று கூட உண்மையான ஜெபம் எதை உள்ளடங்கியது என்பதை பார்க்கலாம். உண்மையான ஜெபம் நம்முடைய மன்னிக்கும் தன்மையும் விசுவாசத்தையும் உள்ளடங்கியது. அதனால் மார்க் 11:25 இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்றாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைகளை அவளுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லி, ஒரு விசுவாசத்தை நம்முடைய ஜெப பதில் அளிக்கப்படுவதற்கு பரலோகத்தில் உள்ள தேவரிடமும் பூமியில் உள்ள தமது உடன் விசுவாசிகளுடன் நல்ல ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். ஒருவர் மன்னிப்பதன் மூலம் நாம் தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க முடியாது. ஆனால் அதற்கு மாறாக நம்முடைய இருதயம் தேவனோடு சரியாக இருக்கிறது என்பதற்கும் அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய விரும்புகிறோம் என்பதற்கும் நம்முடைய மன்னிக்கிற ஆவி ஒரு சான்றாக இருக்கிறது. அப்போ தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு எளிதாக பதில் அளிக்க முடியும். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவனுக்கு செவி கொடார்ந்த சங்கீதம் 66:18 சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 5:6 இப்படியாக சொல்லுகிறது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று சொல்லி. ஆகவே உண்மையான விசுவாசம், உண்மையான ஜெபம் மன்னிப்பையும் விசுவாசத்தையும் உள்ளடங்கியது. ஆமென்.